எப்படியோங்க காது குத்துன்னு ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அதுவும் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லபடியா முடிஞ்சிருதுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமாம்மா, நேற்று ராத்திரி நீங்கள் சொன்னோனையும் எனக்குமே மனசெல்லாம் கஷ்டமாக போச்சு. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்னு. கடவுள் நமக்கு துணையாக இருந்து எல்லாமே பார்த்துட்டாரு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போன்னு கூட தெரியல. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சீர்லாம் வந்து செஞ்சுருக்காங்கல்ல. இவர் பழனியெல்லாம் கூட அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. இவங்களும் எல்லாம் இருக்காங்கல்ல. போய் கறி எடுத்துகிட்டு வரீங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்றேன். ஓ, இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு விருந்தாக்கிடலாமா? ஆமாங்க, தாய் மாமா வீட்டு சீரெல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல. மாமன் விருந்து ஆக்கணும்ல. சரிம்மா, எவ்வளோ வாங்கிட்டு வரட்டும்? எப்படியும் ஜானகி சம்பந்தி வீட்டில் அவங்களாம் வருவாங்க. அப்புறம் அமுதா வீட்டில், அப்புறம் இப்போ சந்தோஷில் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் குப்பம்மா சம்மந்தி வீட்டில், அப்புறம் இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். சரி, மொத்தமாக இப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு வரட்டும்? 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ. 4 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. 3 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு மீன், முட்டை ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க. சமைக்கிறதுக்கு மளிகை ஜாமான்லாம் இருக்காமா? இருக்குங்க. நேற்று சமையலுக்கு போக மீதி ஜாமான்லாம் இருக்குது. அமுதா கொண்டு வந்து வச்சுட்டு தான் போயிருக்கா. அதனால எதுவும் வேண்டாம், இதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அமுதான்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லைம்மா? வேலை செஞ்சுருக்காங்கல்ல. ஆமாங்க, அது வேற மறந்துட்டேன் பாருங்க. நான் வர சொல்லி கொடுத்துருவோன்னு பார்த்தேன். இல்லைம்மா, அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும். வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிக்கலாம். முதல்ல வீடு தேடி போய் கொடுங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நேற்றெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்போம். சரிங்க, இப்போ எவ்வளோ தரட்டும்? நான் கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னார். இவங்க இத்தனை பேத்துக்கு சமைச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற காசு இவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடுவோம். 1 லட்ச ரூபாயே எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க. அக்கம் பக்கத்தில் வேற ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சாலும் அவங்க இவ்வளோ கேட்பாங்க. போதாத குறைக்கு மேற்கொண்டு காசு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. 3 பேரும் ஒரு வேலையும் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்காங்கல்ல. கொடுக்கறதுனால தப்பு இல்லை. சரிங்க. சரிம்மா, நான் இந்த போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. பசங்கள்லாம் இருக்கவும் எங்களை கண்டுக்கிறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு தூக்கம், ஆட்டம். என்னங்க இன்னும் ஐயா எந்திரிக்கலையா? நேற்று பசங்களாம் இருக்கவும் ஒரே ஆட்டம் இல்ல, அதனால எந்திரிக்கல. அதுவும் இல்லாம காது குத்துனது வலிக்கும் போல இருக்கு, அதான் படுத்துட்டான். அதானே பார்த்தேன். இல்லைன்னா இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் கத்தவும் ஒடியாரவும் என்னென்ன வேலை. ராத்திரி நம்ம கிட்ட கூட வந்து படுக்கலையே, இங்கேயே படுத்துக்கிட்டாரு. பசங்களாம் இருக்கவும் பசியும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. பசங்க கூட சாப்பிடவும் ஓடவும் ஒடியாரவும் கேட்ட ஊ ஆன்ட்டு. அது என்ன ஆயில்மெண்டா? ஆமாங்க. என்ன துருவாவுக்கா? ஆமா, காது குத்துனது வலிக்கும்ல, புண்ணாரணும்ல, அதுதான் கொண்டு வந்தேன். நேற்று ராத்திரி போடவே விடலை, தொடவும் விடலை. இப்போதான் தூங்கிட்டு இருக்கால, இப்போ வச்சாதான் உண்டு. சரி, போட்டு விடுவேன். பசங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்கி போயிடுவான். பிரச்சனையே வேணான்னு சொல்லிதான் ஒரு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணுவோன்றேன். நீ தான் கேட்க மாட்டிக்கிற. முட்டை போடுற கோழிக்கு தான் முட்டை போடுற வழி என்னன்னு தெரியும். வாய் முட்டு போங்க அங்கிட்டு. பையன் கஷ்டப்படுறான்னு சொன்னேன், அதுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணுவோன்ற இப்படி சொல்ற. உத வாங்கிட்டு தான் ஓட போறீங்க. இந்த மனைவிமார்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. அம்மா, கிளம்புவோமா? என்னப்பா, பிள்ளைய தூக்கிட்டு நீ அங்கே போயிடுவ. நாங்கள் தான் அங்கே போகணும். நீங்கள் 2 பேரும் இல்லாமல் நாங்கள் அங்கே ஏங்கி போயிடுவோம். அத்தை, எல்லாரும் ஒன்னாதான் கிளம்பி போறோம். என்ன கிளம்பி போறோமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? பிள்ளைய எப்ப மாட்ட விட்டுட்டா போறதுன்னு சொல்ற? இல்லத்த, பிள்ளையும் கூட்டிக்கிட்டு தான் கிளம்புறோம். என்னடா சொல்ற? எல்லாத்தையும் நான் நம்ம வீட்டுக்கு போனோன்னு சொல்றேன். கிளம்புங்க. என்னடா கிளம்புங்கன்னா எப்படி கிளம்ப முடியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டுல போகணும். என்ன எல்லாரும் பைய எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? எல்லாம் கிளம்பிட்டோம். அட எல்லாம் இருங்க, கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காம விருந்தெல்லாம் ஆக்கணும்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ இல்லக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் எல்லாரும் போனாதான் இந்த வேலையை முடிக்க முடியும். இதுக்குன்னு எல்லாரும் நகை நட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, செய்முறை செஞ்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் விருந்து வைக்கிறது இல்லையா? நம்ம வீட்டுல தானமா, இன்னைக்கு இல்லைன்னா எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கிறது. என்ன எல்லாம் பைய எடுத்துட்டு கிளம்புன மாதிரி இருக்கு? அத்தை, எல்லாரும் கிளம்புறாங்களாம், இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. கம்முனு இருங்க. இல்ல நீ கொஞ்சம் வேலை இருக்க, நீ புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்யலைன்னா ஒன்றும் ஆயிடாது. இன்னைக்கு எவ்வளோ வேலை செஞ்சா எவ்வளோ காசு கிடைக்கும் சொல்லுங்க, நான் தரேன். எல்லாரும் இருந்து தான் ஆகணும், அப்படிலாம் அனுப்ப மாட்டேன். ஐயோ அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, ஒரு முக்கியமான வேலை, அதான். முக்கியமான வேலைன்னா போயிட்டு உடனே வந்திருக்க. இந்த விருந்தாக்குறதுக்கு கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் உங்க அப்பா கிட்ட. கம்முன்னு எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டேன். அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை, அவசர வேலை, அதான். என்னப்பா இப்படி பேசுறீங்க? எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். எல்லாரும் இப்படி திருதுப்புன்னு கிளம்புனா வீடே வெறிச்சோடி போயிடும்.
அத்தை இன்னொரு நாள் வரேன் அத்தை. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் எப்போ இதுவோ வந்துருங்க சரிங்களா? சரிங்க அத்தை, சரி வரோம். வாங்க எல்லாரும் போலாம். இருங்கன்னு சொன்னாலும் கேட்காம போறாங்க பாரு. ஏதோ வேலை அவசரம் போல அத்தை. அவங்கவுங்களுக்கு வேலை வெட்டி இருக்க தானே செய்யுது. சரிம்மா, நீ போய் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி உரிச்சு வை. நான் தான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. எம்மாடி மகா. அப்பா சொல்லுங்கப்பா. எம்மாடி அம்மா என்னம்மா பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்கப்பா. எந்திரிக்கலையாமா? இல்லப்பா எந்திரிக்கல. பாத்தியாமா எப்படி இருந்த மனுஷியை எப்படி ஆக்கி வச்சுட்டாங்கன்னு. நீ என்ன நேரத்துக்கெல்லாம் எந்திரிச்சு சமையல் வேலையை பார்த்து வீட்டு வேலை அம்பட்டியும் செஞ்சு எம்பட்டு பாடுபடுவா. இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான்னு. மனசே நொந்து போகுதுமா எனக்கு. விடுங்கப்பா பாத்துக்கலாம். என்னத்தம்மா பாத்துக்கிறது. உங்க அம்மா பாவமா நம்ம குடும்பத்துக்கு வந்ததுல இருந்து ஊரார்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி நமக்கும் நேரத்துக்கு சமைச்சு கொடுத்து நமக்கு வேண்டியதை பார்த்து துணிமணி துவைச்சு எம்பட்டு வேலை செய்யறா. மனசே வேதனையா இருக்கு. துணியை அவங்க துவைக்கிறாங்களா? நாளை துணி துவைச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஊத்துறேன். இப்படியாப்பட்ட அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமா? சொல்லுங்கப்பா என்ன பண்ணணும்? அம்மாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணுமா? இல்லம்மா, உங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்கறது பையனை வர சொல்றதுதான். அதனால உன் தம்பியை போய் நான் கூட்டிட்டு வர போறேன். சரிங்கப்பா. இங்க பாருமா, முதல்லதான் அவனுக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை வரும், எல்லாமே பண்ணும். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. அவனும் நம்ம கூட இல்ல. ஆனா இப்ப வரப்போற தம்பி உன் கூட பிறந்தவனா நினைச்சு அவனை நீ தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். அவனுக்கு பிடிச்சதுல செஞ்சு கொடுத்து நீ தான் பாத்துக்கணும். ஏன்னா உங்க அம்மா நமக்கு தேவையானதுல செஞ்சு கொடுத்து நம்மள நல்லா பாத்துக்கிட்டா. உனக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா? சரிங்கப்பா. என் தம்பி தானப்பா, நான் செய்யறேன்ப்பா. அது மட்டும் இல்லம்மா, அவனை நம்ம எப்படி பாத்துக்கிறோன்றது பொறுத்துதான் உங்க அம்மா உன்கிட்ட நடந்துக்கிறது இருக்கு. சரியா? சரிங்கப்பா. சரி, வேலையை பாரு. உன் தம்பி வருவான், அவனுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. வரும்போது கறி எடுத்துட்டு வந்துடுறேன், ஆக்கி கொடுத்துடலாம். சரியா? சரிங்கப்பா. சரிம்மா, நீ வீட்டு வேலையை பாரு. நான் அம்மா எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு கிளம்புறேன். நம்ம பிள்ளைய இவர் தூக்கிட்டு போனாரு, இன்ன வரைக்கும் வரவே இல்லையே. சரி, நேரத்துக்கு அவ எந்திரிச்சிருக்கவும் மாட்டா, தூங்கிட்டதும் இருப்பா. சரி தூங்கட்டும், அப்புறமேட்டுக்கு எதுவும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போவே மாட்டேன் எக்காரணத்து கொண்டும். என்னங்க என்னங்க நேரமா எந்திரிச்சிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் எந்திரிச்சேன். சரி இருங்க, காப்பி வச்சுட்டு வரேன். ஐயோ ஆமா, உடம்பு காலெல்லாம் வலிக்குதே. யாரு போன எந்திரிக்க சொன்னா? படுப்படு, அதெல்லாம் மகா பாத்துப்பா. இல்லங்க, அவ ஒத்தால கடந்துகிட்டு எம்பிட்டு வேலையை பாப்பா. நான் எந்திரிச்சு செய்யறேன். கால் வலிக்குதே. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மகா பார்த்துப்பா. நீ நல்லா தூங்கி எந்திரி. ஏன்னா நேற்று வேற அடிச்சு போட்டாங்க, கையை காலெல்லாம் வலி, நடக்கவே முடியாம உன்னை நான் தூக்கிக்கிட்டு தான் வந்தேன். பாருங்க படுபாவி, இந்த ஊரே என்ன எப்படி பண்ணிருச்சுன்னு. விடு, அவங்களுக்குலாம் உன் அருமை தெரியல, அவ்வளவுதான். நான் எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிறதுக்கு காரணமே நீங்க தாங்க. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேட்க வந்தேன். எப்படி நான் போய் நம்ம பையனை கூட்டிட்டு வரேன். அவனை பார்த்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னங்க நெசமாவா சொல்றீங்க? என் முத்த கூட்டிட்டு வரீங்களா? ஆமாம்மா, நான் தான் போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, பையன் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான். அவனை பார்க்குற நேரமாவது நான் எந்திரிச்சு நடப்பேங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரியா? மகா சமையல்ல செஞ்சிருவா. அவ செஞ்சோனையும் நீ சாப்பிட்டுரு. சரியா? நீ சாப்பிடாம இருக்காத. சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. என் பையனே வேணாம், இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாமுதாக்கண்ணே உக்காரு. இந்த டிவி போன்னு சொல்லி ஏதாவது டீ வச்சுக்கிட்டு இருக்கேன். உக்காருமா. எங்க தேன மனுஷன் ஆளையே காணும். ஞாயிற்றுக்கிழமை இல்லாமா, அதான் கறி எடுத்துட்டு வர சொன்னேன். அதான் கறி எடுக்க போயிருக்கான். ஏன் அத்தை, நேற்று தான் அங்கே சாப்பிட்டோம்ல, எதுக்கு கறி ஆக்கிட்டு ரசம் எதுவும் வச்சு ஒரு அப்பளத்தை பொரிச்சா சாப்பிடலாம்ல. இல்லைம்மா, ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டே பழகிருச்சு, நாக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் சரி வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் மனசு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வருவது சொன்னீங்களா அத்தை? கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு சொல்லி, ஏன்னா கண்மணி வீட்டிலும் அங்கே கொடுக்கறதுக்கு. சொன்னேம்மா, 2.5 கிலோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். சரிங்க அத்தை. நேற்றெல்லாம் அங்கே அம்புட்டு வேலை செஞ்சேன், உடம்பு தான் அசதியாக இருக்குல்ல, தூங்க வேண்டியதானே. நான் எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு அப்புறம் பொறுமையாக எழுப்புவேன்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வரலன்னா என்ன? இல்லைத்த, அங்கே பக்கச்சக்கா வீட்டில் எல்லாம் சொந்த மந்தெல்லாம் வந்திருக்காங்கல்ல, எதுவும் சமைக்கணும் வைக்கணும்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அதான் சரி தூங்கிட்டு இருந்தா வேலையாகுமா, அதை எந்திரிச்சிட்டேன். நேற்று முந்தா நேற்றெல்லாம் ராத்திரி தூங்க இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிக்கிறத விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிற.
என்னத்த நமக்கெல்லாம் எங்க தூக்கம்? ராத்திரி கொஞ்ச நேரம் தூங்குனா அதான் தூக்கம். பகல் நல்லா தூக்கம் வரதில்ல அத்தை. ஆணையிட்டா அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் தன்னை பட மாட்டா. உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. பாண்டி பாமை போட்டு தாக்கிடுறான். இந்த நாத்தத்தினால் என உயிர் ஊசலில் தான். அது எப்போது தீரும் இந்த பிரச்சனை தான். இவனை தூக்கி போட்டு நான் மிதித்திடவா. போட்டு தள்ளுறான் பா. எவனாவது வீட்டுக்குள்ள வந்து இந்த நாத்தத்திலே மூச்சு முடி செத்து போயிருவான். என்னையா கறி எடுக்க போன அமுதா கிமுதான்ட்டு கத்திக்கிட்டு வர? ஏடி உன் பையன் பாம்பை போட்டு தள்ளுறாண்டி. அந்த பாம்பு நாத்தத்திலே நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. அவனுக்கு வயிற்றுக்கு சரியில்லை, மாத்திரை வாங்கிட்டு வா. பூச்சி மாத்திரை கொடுத்தா தான் வயிறு சுத்தமாகும்னு சொல்றேன். அதை உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல. இத ஒண்ணு சொல்லிடு. ஒழுங்கா அவனை கக்கூச போக சொல்லு. கருமம் நாத்த குடல புடுங்குது தெரியுமா? யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு வச்சுக்க, செண்டு நாத்தத்துல போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் கொலைக்கேசுல நீ நான் உள்ள போயிருவோம். கொலைக்கேசுல உள்ள போயிருவோம். நேத்து இந்த பயல்கள் கூட இவனை படுக்க வச்சுக்கிட்டேன். பாம்பு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அந்த பிள்ளைகளை பாவம். இந்நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் ராத்திரியோட ராத்திரியா அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா சின்ன பையனாண்டா, பேசணும்னு அதெல்லாம் மாறிடுண்டா. ஆமா, நீ அவன் பக்கத்துல படுத்து பாரு, தெரியும் மாறதா இல்ல தினம் தோறும் இது பழகுதான்னு. சரி, நீ கறி வாங்கிட்டு வந்ததானே? எவ்வளவு வாங்கிட்டு வந்த? 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோவா? ஏண்டா 2 கிலோ வாங்கிட்டு வந்தா காசு கொடுத்தேன்? நீ 2 கிலோ வாங்கன்னு தான் கொடுத்த. ஆனா நமக்கு கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான். தானே, நீ திருந்த மாட்ட. எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு தான். இதுல சத்தியம் பண்ணிக்கிட்டு திரி. அமுதா டார்லிங், உனக்காக நேத்து அங்க மாங்குன்னு உழைச்சேன், மறந்துட்டியா? வேலை செஞ்சு கிழிச்ச. அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு போய் உக்காந்துக்கிற. போதாத வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. வெங்காயம் உரிச்சா கண்ணு எரியுதுன்ட்டு அதுக்கு இதுக்குன்னு ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த. வேலை செஞ்சு கிழிச்சாராமல அவரு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பிள்ளையே வந்துருச்சுடா. நீ தாண்டா இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவு காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 200 ரூபாய்க்கு இது இல்லையா எனக்கு? ஆமா, நீ சம்பாதிச்சு குடிச்சு தள்ளுன. நான் எங்க இருக்கிறேன்? இது எந்த இடம்? ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ, அழகா இருக்கேன்னு சொல்லி என்ன கடத்திட்டாங்க போலயே. அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அங்கிட்டு இங்கிட்டு போகாத போகாதன்னு. யாரோ என்னை கடத்திட்டாங்க. வாய் முடியா? பையன் கத்துற மாதிரி இருக்கு. அரவிந்த், என்னையா என்னையாச்சு? சாமி, அரவிந்த், நீ எவன்டா அவனை கடத்துறது சொல்லுடா அரவிந்த். எம்மாடி, அவன் தூக்கத்துல ஏதோ கத்துறான் போலமா. எழுப்பி விடுங்கம்மா அவனை. சரிசிட்டி வாயா, என்னைய கடத்திட்டு போனாலும் பரவாயில்லையா, இவன் மட்டும் சொகுசா பாதுகாப்பா இருக்கணுமா? என்ன ஒரு திமிரு அவனுக்கு. இவனை கடத்திட்டு வந்து கிழிக்கிறாங்க. இவன் அழகு சுந்தரன், இவரை கடத்துறதுக்கு. ஏடா நான் தானே தூக்கிட்டு வந்தேன் ராத்திரி. நீ பயந்த, இத நான் நம்பணும். பயப்படுற நேரத்துல கூட கடத்தல்காரங்கிட்ட எங்க அப்பா வேணா தூக்கிட்டு போங்க, என்ன விட்டுருங்கன்ற. நீ அந்த அளவுக்கு உசாரு. சரி விடுடா, சின்ன பையன்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான் இவன். ஏதோ நேத்து பயந்துருப்பான் போல இருக்கு, அதான் போல இப்படி. அரவிந்த், ஒண்ணும் இல்லையா, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், சரியா? ஒண்ணும் இல்ல தங்கம், அம்மா அப்பா அப்பாயி எல்லாரும் இங்கதான் இருக்கோம். அப்படிலாம் உன்னை யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க, சரியா? தூங்கு. அமுதா, பங்கஜக்கா, வாங்கக்கா, உட்காருங்க. இருக்கட்டுமா. என்னக்கா காலகட்டத்திலே வந்திருக்கீங்க, எதுவும் வேலையாக்கா? முக்கியமான வேலையா தான் வந்திருக்கேன். இந்தாமதா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க வேலை செஞ்சீங்களா அதுக்கு கூலி. ஐயோ அக்கா, 1 லட்சம் ரூபாயா? என்னக்கா இவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு 10,000 20,000 கொடுத்தா போது, எதுக்கு இவ்வளவு காசு? நீங்க வைங்க. இல்லாமதா, வெளியில யார கூப்பிட்டிருந்தாலும் எப்படியும் அட்வான்ஸாவே 50,000 வாங்கியிருப்பாங்க. வேலை முடிச்சோடனே 50,000 வாங்கியிருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு கொடுத்துட்டு போறது இந்த அப்படி. ஐயோ அக்கா, இவ்வளோலாம் வேணாங்க்கா, ஒரு 10,000 கொடுங்கக்கா, போதுங்கக்கா, எடுத்துட்டு போங்கக்கா. நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கலாமா போய் காசு? உறவுன்றது வேற, தொழிலுன்றது வேற.
நாங்கெல்லாம் வந்து ஒரு வேலையுமே செய்யலை, நீ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. 3 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. போதாத குறைக்கு வர இருந்த பிரச்சனையை கூட தடுத்து எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். புடி இந்தா. ஐயோ அக்கா, ஒரு 20,000னா கூட பரவாயில்லக்கா, இவ்வளோ பணம் புடின்றல. அத்தனை பேத்துக்கு சமைச்சிருக்க, சலுப்பு பார்க்காம பரிமாறுறதுலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருக்கீங்க. வீடு கட்டணும்னு சொல்லியிருக்க, ஏகப்பட்ட கடன்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். புடி, இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் வந்தால் கூட நான் சொல்லுவேன். அத்தை வாங்க, உங்கள் கையால் நீங்களே வந்து வாங்குங்க. அமுதா டார்லிங், இந்த மாமனோட கையால வாங்குறேன், தொழில் பெருகும். எதுக்கு ஒரே இதை ஊற்றி மூடுறதுக்கா? நவுரங்கிட்டு. அத்தை நீங்கள் வாங்க. புருஷன் கையில ஒரு 10 கண்ணில் காட்ட மாட்டாங்களே, எப்படியாவது ஒளி வைக்கணும் தான் பார்ப்பாங்க. இந்த பணத்தையும் எப்படி பதுக்குறாங்கன்னே தெரியாது. ஆனா கணக்கு கேட்கும் போது மட்டும்தான் அது வாயிலிருந்து வரும்.